மஞ்சள் கலரில் இருக்கு கத்திரிக்காய் மாதிரி. இதை எடுத்துகிட்டு போய் சமைச்சிரோமாம்மா? தம்பி, இது சமைக்கிற கத்திரிக்காய் இல்லையா, மருந்துக்கு பயன்படுத்தக்கூடிய கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காயோட பேர் வந்து கண்டங்கத்திரி. என்ன பேர்? கண்டங்கத்திரி. சரி, இங்கிலீஷில் இதோட பேர் எல்லோ பெரிட் நைட் ஷேட். என்ன பேர்? எல்லோ பெரி நைட் ஷேட். அதோட அறிவியல் பேர் வந்து சொலானம் சாந்தோகார்பம். சொலானம் சாந்தோகார்பம். சூப்பர். இதோட அப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம்ல கத்திரிக்காய், அப்போ அதுக்கு பர்பிள் பெரி அடுத்து என்ன ஷேடாமா? அதுக்கு பேர் எக் பிளான்டடா, இல்லைன்னா பிரிஞ்சால். அது வேறடா, இது வேறடா. இதுக்கு பேர் எல்லோ பெரிட் நைட் ஷேட். சரியா? இது எதுக்கு பயன்படுத்துவாங்க தெரியுமா? இருமலுக்கும் சளிக்கும் மிகச்சிறந்த மருந்துடா. இந்த இலை, இந்த காய் இருக்குல்ல, மஞ்சள் மஞ்சள் கலரில் இருக்குல்ல, இந்த காயை எடுத்து நல்லா சுட்டு அடுப்பில் போட்டு சுட்டுட்டு அந்த காயை எடுத்துட்டு தேன் இருக்குல்லம்மா, தேன் கலந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க. அம்மா எனக்கெல்லாம் கொடுத்துருக்கா. நமக்கு கொடுத்த உடனே என்ன ஆகும்னா, நல்ல சளியெல்லாம் அப்படியே டாய்லெட் வழியாகவோ அப்படி இல்லைன்னா வாமிட் ஆகவோ சளியெல்லாம் வெளியே வந்துடுயா. அடுத்து ஆஸ்மா பேஷண்ட்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. முக்கியமாக அந்த வயிறு கடுப்பு, யூரின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த இலையை என்ன பண்ணலாம், டிகாஷன் மாதிரி வச்சு டீ மாதிரி வச்சும் குடிக்கலாம். அதுக்கப்புறம் முட்டி வலி, கை கால் வலிலாம் இருக்குல்ல தம்பி, இந்த வாதம் மாதிரி வலியெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு இந்த இலை இருக்குல்லம்மா, இலை, அந்த இலையை எடுத்து நல்லா அரைச்சி, இந்த முள்ளு முள்ளா தெரியுதுல்ல, அந்த இலையை எடுத்து நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி போட்டோம்னாலும், 10 மாதிரி போட்டோம்னாலும் முட்டி வலி, இந்த கை கால் வலி இதெல்லாம் என்ன ஆகும், வீக்கம் இதெல்லாம் குறைஞ்சிரும். சரியாம்மா? அதுக்கப்புறம் இந்த இலை இருக்குல்ல, இந்த இலையை எடுத்து ஜூஸ் மாதிரி நல்லா அரைச்சி தலையில தேய்ச்சுன்னு வச்சுக்கேன், இந்த செம்பட்டை முடியெல்லாம் உனக்கு இருக்குல்ல, இதெல்லாம் போய் முடி கருகருக்கு இருக்குன்னு வளரும். அப்போ நான் இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறேன். கண்டிப்பாடா, போட்டுட்டு. ஃபர்ஸ்ட் சொன்னீங்கல்ல சமைக்க கூடாதுன்னு, அப்புறம் நீங்க சொல்றீங்கல்ல இருமல் சளி யூரின் டிகாஷன் சமைக்க கூடாதுன்னா உப்பு புளி காரம் போட்டு அப்படி சமைக்க கூடாதுடா. மற்றபடி நம்ம இதை டீ மாதிரி வச்சு குடிக்கலாம், சூப் மாதிரி வச்சு குடிக்கலாம். இலைகளை காய்களெல்லாம் காய வச்சுட்டு அந்த பொடியாக்கி அந்த பொடிகளை என்ன பண்ணலாம், தேனில் கலந்து எடுத்துக்கலாம்டா. இன்னொன்று, இது வயிறு குடலில் புழு பூச்சியெல்லாம் இருக்கும்ல, புழுவெல்லாம் வரும்ல, அந்த புழுவை எல்லாம் நீக்கக்கூடியது தம்பி இது. இதில் இருக்கக்கூடிய பூக்கள்ல இருந்து, வேர்ல இருந்து, இலையில இருந்து எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு அழகான தாவரம். ரொம்ப ஹைட்டாலாம் வளராது, குட்டியாக தான் இருக்கும். லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் கமெண்ட்.